அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் 5ல் வலம் வருகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவான் 2ல் வலம் வருகிறார். 2ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய சனியின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம், தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதால் உறுதியாகவே உங்களுடைய விதியை மாற்றும் வைகாசி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல இனிமையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வருவது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது அபரிவிதமாக கிடைப்பது மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாகவும் பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதோடு 5ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்த்த காரியங்களை தோஷமின்றி இனி சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களையும் சுப பலன்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சக்திக்கு மீறிய உழைப்பையும் அலைச்சலையும் வெளிப்படுத்திய சூழலில் அவை அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சக்திக்கு மீறிய கடின உழைப்பையும் அலைச்சலையும் வெளிப்படுத்தினாலும் கூட அதற்கு ஏற்ற நிறைந்த ஆதாயத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவையும் நிறைவாக அமையும். திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் ராசியின் அதிபதியான சனி. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இணைந்திருக்கிறாருங்க. அதை மட்டுமல்லாது அஷ்டமத்தில் இருந்த கேது சப்தமத்தில் நுழைந்திருக்கிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்பட்டிருக்கும் அதிரடியான மாறுதல் பல்வேறு வகையான சிரமங்களை 7.5 சனியின் ஜென்ம சனி காலகட்டத்தில் விலக்குவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகள்ல கூடுதல் பொறுப்புகள், எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை நிறைவாகவே கிடைக்கும். ராசியின் அதிபதியான சனி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் பெரும்பாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். வேலையில்லாத கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் உண்டு. ஏமாற்றம் நிறைந்த பல பணிகளில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளிப்பதோடு நிதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் சந்திக்க முடியும். ஏனென்றால் வலிமை வாய்ந்த குரு 5லும் தனஸ்தானத்தை திருக்கணிதத்தின்படி வலுப்படுத்துகிறார். சனி ஜென்மத்தில் ராகு, சப்தமத்தில் கேது என வலிமை வாய்ந்த கிரகநிலைகளின் கூட்டமைப்பு இருப்பதால் மிக அற்புதமான மாற்றங்களை
நிறைவாக சந்திப்பதோடு தொழில்துறை வியாபார துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி கலைத்துறை ரீதியான பல பணிகளில் வருகிறது. சிறு முயற்சியில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதோடு உணர்ச்சி வசப்படாமல் பல்வேறு வகையான பணிகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சூரியனும் இந்த வேளையில் உச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4 நுழைந்திருக்கிறார். எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைவாக உண்டு. மறைமுகமாக வேதனை தந்து வந்த பல விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 6 நீச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்த செவ்வாய் தற்போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலுவாக நுழைந்திருக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 என 3 இடங்களை வலு சேர்ப்பார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்துல மிக பெரிய அளவுல நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருவதால் 12 இடங்களிலும் மாறி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உண்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.